வணக்கம். தேமுதிக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களின் ஒரு பேட்டியானது தமிழக அரசியலில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்திவிட்டது. அது என்னன்னு பார்த்தோம்னாக்க, சமீபத்தில் ராஜ்யசபா சீட்டு சம்பந்தமா எடப்பாடி அவர்கள் கொடுத்த பேட்டி அதுக்கு பதிலளிக்க விடாம அந்நியார் அவர்கள் சத்தியம் ஜெயிக்கும் நாளை நமதி அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த தொகுதி சீரமைப்பு சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தேமுதிக பங்கெடுத்தாங்க. அதை கலந்துகிட்டு அது சம்பந்தமா அந்நியார் பேட்டி கொடுக்குமா சொன்னாங்கன்னாக்க, அதாவது தமிழ்நாட்டுக்கு இருக்க 39 தொகுதியில எண்ணிக்கை குறைந்தாலும் கண்டிப்பா மத்திய அரசை எதிர்த்து தமிழக அரசுடன் இணைந்து நாங்கள் களத்தில் இறங்கி போராட தயாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா தமிழக அரசியல்ல ஒரு ஒரு அதிர்வலை நீண்ட நாட்களுக்கு பிறகு, அதாவது கேப்டன் இருக்கும் பொழுது உருவாக்கின ஒரு அதிர்வலை போல ஒரு சிறிய ஒரு அதிர்வை ஏற்படுத்திச்சு. எப்படின்னு பார்த்தோம்னாக்க, தேமுதிக எந்த ஒரு காலகட்டத்திலையும் திமுக கூட கூட்டணி சேராது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. ரெண்டாவது அவங்க பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்காங்கிற மாதிரிலாம் ஒரு தவறான ஒரு செய்தி சொல்லிட்டு மக்கள் மத்தியில இருந்தது. அதாவது பிஜேபி மீறி அவங்க எதுவும் செய்ய முடியாது, இது சொந்தமான எதுவும் தைரியமான அறிக்கை விட முடியாது, அவங்கள மீறி எதுவும் செய்ய முடியாத மாதிரிலாம் ஒரு கெட்ட பெயர் அவப்பெயர் தேமுதிக இருந்தது. அது சமீபத்தில் 2021 சட்டமன்ற தேர்தல், அப்புறம் 2024 அந்த பாராளுமன்ற தேர்தலாம் அவங்க கூட்டணி வெளியே வந்ததுனால ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சு இருந்தது. இப்ப இந்த அறிக்கையானது என்ன உணர்ச்சிச்சுனாக்க, பிஜேபி அவங்க எதிர்ப்பும் மற்ற கட்சிகளை போல கேப்டன் இருந்தது போல இப்ப கேப்டன் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி இருந்து மக்கள் பிரச்சனைக்காக சட்டசபையை எதிர்த்து பேசினாரு. அந்த நேரத்தில் பலர் என்ன சொன்னாங்கன்னாக்க, இது தப்பு, அது கேப்டனுக்கு பிழைக்க தெரியல, கொஞ்சம் அவங்க எதிர்க்காம இருந்தாக்க கண்டிப்பா நல்ல ஒரு லைஃப் இருந்திருக்கும், நல்ல அரசியல் முன்னேற்றம் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த சமயத்துல பேசினாங்க. ஆனா பிற்காலத்தில் அதே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதாவது சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துக்காக மக்கள் பிரச்சனைக்காக கூட்டணி விட்டு வெளியே வந்தாரு, அது மிகப்பெரிய ஒரு சகாப்தம் அப்படின்ற அதே வாய் கேப்டன் புகழ்ந்து பேசினாங்க. அதே மாதிரி கேப்டன் ஜெயலலிதாவினை நடுங்க வைத்தார் அப்படின்னு அது ஒரு வரலாறவே ஆச்சு. அப்படி இருக்கும் அந்த கூட்டணியே இருந்தாலும் தவறுகளை சுட்டி காட்டுறதான் கேப்டனோட பாணி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை அந்நியாரோட செயல்பாடுகள் அதை பிரதிபலிக்கிறது, அதாவது கேப்டனோட பாணி பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதாவது எதிர்கட்சியாக வரை விமர்சனம் செய்த திமுகவின் செயல்களுக்கு மத்திய அரசு மீது தவறுனால் நாங்கள் திமுக இணைந்து செயல்படுவோம் அப்படின்ற சொன்ன வார்த்தை எல்லாத்துக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது. இப்ப பிஜேபி எதிர்க்க தயாராயிட்டாங்க. அதே மாதிரி திமுக செய்யற நல்ல விஷயத்துக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு சரியான பாதை. அதாவது இதுக்கு ஒரு தனித்தன்மை இழந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தேமுதிக ஒரு கெட்ட பேர் இருந்தது. இப்ப சமீபத்துல அவங்க தனித்தன்மையோட இருக்கிற மாதிரி ஒரு முதல் அடி எடுத்து வச்சிருக்காங்க. அது பிஜேபி இருந்தாலும் மக்கள் விரோத போக்கே நாங்க வன்மையா கண்டிப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ஸ்டேட்மெண்ட் ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தையா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க, திமுகவா இருந்தாலும் அவங்க செய்யற நல்ல விஷயத்துக்கு நாங்க துணை நிற்போம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இது பார்த்தோம்னாக்க எப்படி ஒரு அதிர்வலை உண்டாக்கிச்சுனாக்க, பல இந்த செய்தித்தாள்ல பாத்தீங்கன்னாக்க இது பிரேமலதா அவர்கள் அப்படின்ட்டு அவங்களோட செய்தி கெட்னிஷா போட்டாங்க. இப்ப தினமலர்கள் போட்டாங்க. இன்னொன்னு 2-3 பேப்பர்ல பாத்தீங்கன்னாக்க அந்நியர்கள் இந்த சமூகத்துக்கு பின்னால பரபரப்பா ஊடகங்கள்ல பேசுனாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம இவரு சாணக்கியா வச்சிருக்காங்க ரங்கராஜ் பாண்டே ஒரு படி மேலேயே போய் ராஜ்யசபா சீட் ஏடிமிக்கல பிரேமலதா அதாவது தேமுதிக கொடுத்து சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு போடு போட்டாரு. பொய், அப்பட்டமான பொய். இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பயம். ஏன் அந்த வார்த்தையை பொய் சொல்றாருனாக்க, அவங்க கூட்டணி விட்டு விலகி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்துல அந்த RSS கைகொலி, பாஜகவோட கைகொலி நம்ம பாண்டே அவர்கள் அந்த வார்த்தையை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தினமலர் RSS பத்திரிகை, பிஜேபி பத்திரிகை அனைவருக்கும் தெரியும், அவங்களுக்கு கெட்டி நியூஸே அந்நியாரோட நியூஸை போடுறாங்க. அப்படி எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த கொடுத்த ஸ்ட்ரீட் முத கேப்டனுக்கு பிறகு அந்நியார் அவர்கள் இந்த கொடுத்த ஒரு பேட்டியானது எல்லாத்தையும் ஒரு அலட்டி உண்டாக்கி, அலட்டினா பெரிய ஓட்டு வங்கி இப்போதைக்கு தற்சமே இல்லைனாலும் திமுக பக்கம் போகவே மாட்டாங்க, அல்லது பிஜேபி எடுக்கவே மாட்டாங்க, அவங்களாம் எது பேச முடியாது, அவங்க பயந்துட்டு இருக்காங்கிற மாதிரி இருந்த ஒரு தேமுதிக, பிஜேபி நாங்கள் எதிர்த்து நினைப்போம், திமுகவுக்கும் நம்ம தேவைப்பட்டாலும் ஆதரவு நிலை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாத்துக்கும் ஒரு பயத்தை உண்டாக்கி, நம்ம கட்சி மாதிரி கூட்டணி மாறிடுவாங்களோ, இல்ல அங்க போயிருவாங்களோ, இங்க இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி தனித்தன்மை, இதுதான் தனித்தன்மை. அவங்க யாரு தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்பாங்க, யார் நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு துணை நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் இப்ப எல்லாம் நினைக்கிறாங்க. இது ஒரு நல்ல விதமான ஸ்டாண்ட். மக்கள் மத்தியில ஒரு பேர் உருவாக நினைச்சு மற்ற கட்சிகள்லாம் எங்கட கட்சி மாறிடுவாங்களோ, போயிடுவாங்களோ பயத்துல அரசியல் கட்சிகள் ஒரு பயத்திலே ஒரு அவங்களுக்கு அது விருப்பம் இல்லாம ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு பக்கம்.
அப்படி இருக்கும் பொழுது இந்த பாதையில் அந்நியார் அவர்கள் தொடர்ந்து பயணித்தால் தேமுதிக கண்டிப்பா இன்னொரு வளர்ச்சியை அடையும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த இன்னொரு நல்ல நிகழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, தேமுதிக ஐடி விங் மாநில துணை செயலாளர் மகேந்திரன் அவர்கள் இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளத்துல வந்து சரியான பதிலடி தேமுதிக வந்து ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்கு முன்னாலே கொடுப்பாங்க. எப்படின்னாக்க அந்த ரவீந்திர துரைசாமி, காளியம்மாள் போன்றவர்கள்லாம், அப்புறம் அந்த மணி போன்றவர்கள்லாம் அந்த கேப்டனை விமர்சனம் பண்ணா உடனே போன் பண்ணி அவங்களுக்கு அந்த தெளிவா பேச ஆரம்பிச்சிருவாங்க. தவறான பேசலாம், சரியான முறையில் பேசி அவங்கள வந்து ஒரு நெருக்கடி கொடுத்து மன உளைச்சலை கொடுத்து அவங்களுக்கு வந்து மன்னிப்பு அளவுக்கு பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல்ல பொறுத்தவரை அது தேமுதிக சரியான விதத்தில் வந்து கையாளாம கொஞ்சம் தொடர்பு இல்லாம இருந்த மாதிரி இருந்தது. இப்ப இந்த மாநில துணை செயலாளர் ஐடி மாநில துணை செயலாளர் பேத்துப்பாளைய மகேந்திரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நம்ம உமாபதினு ஒருத்தர் பாத்தீங்கன்னா யாராலும் காசு கொடுத்தா அவங்க அந்த மாதிரி பேசக்கூடிய ஆளு, ரொம்ப நக்கலா பேசி இருந்தாப்புல தேமுதிகவை பத்தியும் அந்நியர்களை பத்தியும், அதை கேப்டன் அவர்களோட கோயிலை வந்து அவங்க வந்து பொருளாதாரத்துக்காக பயன்படுத்துறாங்க, ஒரு அலுப்பத்தனமா சல்லித்தனமா ஒருத்தர் பேசியிருந்தான். அதுக்கு வந்து சரியான பதிலடி கொடுத்துருந்தாங்க. இந்த விஷயத்தை தொடர்ச்சியா செய்யணும். அதாவது சமூக வலைதளம்னாக்க வாட்ஸ்அப் பேஸ்புக்கையும் தாண்டி யூடியூப்லயும் வந்து நம்ம தேமுதிக வந்து கால் பதித்து இருக்குது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான விஷயம். யூடியூப்ல நிறைய வதந்திகள், தவறான செய்திகள் வருது, அதுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். அதை கொடுக்கறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அதை தொடர்ந்து செய்யணும். மகேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்ததோடு, இப்ப அண்ணன் எல்பி அவர்களை போல அனைத்து மாவட்ட செயலாளர்களும் வந்து சரியான பாதையில் பயணிக்க வேண்டும். இன்னைக்கு தமிழகத்தில் இருந்து பார்த்தோம்னா நல்ல மாவட்ட செயலாளர் நிறைய பேர் தெளிவா இருக்கிறாங்க. ஒரு சிலர் அதுல வந்து குறிப்பா சொல்லப்போனா விழுப்புரம் மாவட்ட செயலாளர் வெங்கடேஸ்வரன் அவர்கள், எல் வெங்கடேசன் அவர்கள் பாத்தீங்கன்னா தெளிவான அரசியல் எப்பயுமே செஞ்சுட்டு இருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணி அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் செய்யணும். அதே மாதிரி ஐடி விங் மாநில துணை செயலாளர் மகேந்திரன் அவர்களை ஃபாலோ பண்ணி யூடியூப்லயும் போய் நமக்கு எகென்ஸ்டான தேமுதிக எகென்ஸ்டான கருத்துக்களை வந்தாக்க அதுக்கு நீங்க பதிலடி கொடுக்கணும். இதை தொடர்ந்து செயல்படுத்தணும். அதாவது இந்த 3 விஷயங்கள் ஏன் அப்படின்னா இந்த குறிப்பிட்டு சொன்னாக்க, அந்நியர்கள் வந்து எந்த கட்சிக்கு எதிரியானவங்க கிடையாது, எந்த கட்சிக்கு நெருக்கமானவங்க கிடையாது. அவங்க மக்கள் பிரச்சனையை யாரை வேணாலும் எதிர்ப்பாங்க, மக்கள் பிரச்சனைக்காக யாருக்கு வேணாலும் தொழில்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க இப்ப சமீபத்தில் இந்த 2 நாளைக்கு முன்னால வந்து அவங்களோட பேட்டி வந்து கொடுத்தது வந்து பரபரப்பா இருக்குது, நல்லா எல்லாரும் வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி வந்து மாவட்ட செயலாளர்களுக்கு மத்தியில் வந்து ஒரு திறம்பட செயல்பட்டு தொடர்ந்து இவரை பத்தி நம்ம நிறைய பேசிக்கணும், ஒரு நேரடியாக சிந்தித்து நம்ம நேர்காணல் எடுக்கிற ஒரு முயற்சியில இருக்கிறோம். அப்படிங்கும்போது அண்ணன் எல் வெங்கடேசன் அவர்களோட இது விஷயத்தை ஃபாலோ பண்ணி அனைத்து மாவட்ட செயலாளர்களும் செயல்படணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க இந்த ஐடி விங்ல இருக்க நிர்வாகிகளும் வந்து இதை யூடியூப் சேனல்லையும் பாருங்க, அதுலயும் இந்த மாதிரி தவறான செய்திகளை வந்து உடனே பதில் கொடுங்கன்னா அவங்க தவறான ஒரு செய்தியை பரப்பும் போது உங்களுக்கு வந்து ஒரு நீங்க பதிலை கொடுக்கணும். இதை சுருக்கமா சொல்ல போனா அந்நியாரோட அந்த பேட்டி தான் வந்து இன்னைக்கு ஒருத்தரை வசைப்படவும் வச்சிருக்குது, புகழ்ந்து ஹெட்டிங் நியூஸ் போட வச்சிருக்குது, அனைத்து தரப்பையும் வந்து தேமுதிகவோட பொதுச்செயலாளரை பத்தி பேச வச்சிருக்குதுனாக்க நம்ம அனைத்து கட்சிக்கும் வந்து கட்சி பாகுபாடு மக்கள் நலனிகள் வந்து அக்கறை கொண்டு அதற்காக நாங்கள் வந்து குரல் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அவங்க ஸ்டேட் பண்ணது அருமையான ஸ்டேட் பண்ற வாழ்த்துக்கள். இதை வந்து தொடர்ந்து இது போல செயல்பட்டால் கண்டிப்பா தேமுதிக வளர்ச்சி பெறும். நன்றி, வணக்கம். தாஸ் வணக்கம். தேமுதிக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களின் ஒரு பேட்டியானது தமிழக அரசியலில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்திவிட்டது. அது என்னன்னு பார்த்தோம்னாக்க, சமீபத்தில் வந்து ராஜ்யசபா சீட்டு சம்பந்தமா வந்து எடப்பாடி அவர்கள் கொடுத்த பேட்டி வந்து அதுக்கு பதிலளிக்க விடாம அந்நியார் அவர்கள் வந்து சத்தியம் ஜெயிக்கும் நாளை நமதி அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து இந்த தொகுதி சீரமைப்பு சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து தேமுதிக பங்கெடுத்தாங்க. அதை கலந்துகிட்டு அது சம்பந்தமா அந்நியார் பேட்டி கொடுக்குமா சொன்னாங்கன்னாக்க, அதாவது தமிழ்நாட்டுக்கு இருக்க வந்து 39 தொகுதியில எண்ணிக்கை குறைந்தாலும் கண்டிப்பா வந்து மத்திய அரசை எதிர்த்து தமிழக அரசுடன் இணைந்து நாங்கள் களத்தில் இறங்கி போராட தயாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா தமிழக அரசியல்ல வந்து ஒரு அதிர்வலை நீண்ட நாட்களுக்கு பிறகு, அதாவது கேப்டன் இருக்கும் பொழுது உருவாக்கின ஒரு அதிர்வலை போல ஒரு சிறிய ஒரு அதிர்வை ஏற்படுத்திச்சு. எப்படின்னு பார்த்தோம்னாக்க, தேமுதிக எந்த ஒரு காலகட்டத்திலையும் திமுக கூட கூட்டணி சேராது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. ரெண்டாவது வந்து அவங்க பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்காங்கிற மாதிரிலாம் ஒரு தவறான ஒரு செய்தி சொல்லிட்டு மக்கள் மத்தியில இருந்தது. அதாவது பிஜேபி மீறி அவங்க எதுவும் செய்ய முடியாது, இது சொந்தமான எதுவும் தைரியமான அறிக்கை விட முடியாது, அவங்கள மீறி எதுவும் செய்ய முடியாத மாதிரிலாம் ஒரு கெட்ட பெயர் அவப்பெயர் வந்து தேமுதிக இருந்தது. அது வந்து சமீபத்தில் வந்து 2021 சட்டமன்ற தேர்தல்
அப்புறம் 2024 அந்த பாராளுமன்ற தேர்தலாம் அவங்க கூட்டணி வெளியே வந்ததுனால ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சு இருந்தது. இப்ப இந்த அறிக்கையானது என்ன உணர்ச்சிச்சுனாக்க பிஜேபி வந்து அவங்க எதிர்ப்பும் மற்ற கட்சிகளை போல கேப்டன் இருந்தது போல இப்ப கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி இருந்து மக்கள் பிரச்சனைக்காக சட்டசபையை எதிர்த்து பேசினாரு. அந்த நேரத்தில் பலர் என்ன சொன்னாங்கன்னாக்க இது தப்பு, அது கேப்டனுக்கு வந்து பிழைக்க தெரியல, கொஞ்சம் வந்து அவங்க எதிர்க்காம இருந்தாக்க கண்டிப்பா வந்து நல்ல ஒரு லைஃப் இருந்திருக்கும், நல்ல அரசியல் முன்னேற்றம் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த சமயத்துல பேசினாங்க. ஆனா பிற்காலத்தில் அதே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதாவது சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துக்காக மக்கள் பிரச்சனைக்காக வந்து கூட்டணி விட்டு வெளியே வந்தாரு, அது மிகப்பெரிய ஒரு சகாப்தம் அப்படின்ற அதே வாய் கேப்டன் வந்து புகழ்ந்து பேசினாங்க. அதே மாதிரி கேப்டன் வந்து ஜெயலலிதாவினை நடுங்க வைத்தார் அப்படின்னு அது ஒரு வரலாறவே ஆச்சு. அப்படி இருக்கும் அந்த கூட்டணியே இருந்தாலும் தவறுகளை சுட்டி காட்டுறதான் கேப்டனோட பாணி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது அந்நியாரோட செயல்பாடுகள் வந்து அதை வந்து பிரதிபலிக்குது. அதாவது கேப்டனோட பாணி வந்து பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதாவது எதிர்கட்சியாக இதுவரை விமர்சனம் செய்த வந்து திமுகவின் செயல்களுக்கு மத்திய அரசு மீது தவறுனால் நாங்கள் வந்து திமுக இணைந்து செயல்படுவோம் அப்படின்ற சொன்ன வார்த்தை வந்து எல்லாத்துக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது. இப்ப பிஜேபி எதிர்க்க தயாராயிட்டாங்க. அதே மாதிரி திமுக செய்யற நல்ல விஷயத்துக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான பாதை. அதாவது இதுக்கு வந்து ஒரு தனித்தன்மை இழந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தேமுதிக ஒரு கெட்ட பேர் இருந்தது. இப்ப சமீபத்துல வந்து அவங்க தனித்தன்மையோட இருக்கிற மாதிரி ஒரு முதல் அடி எடுத்து வச்சிருக்காங்க. அது பிஜேபி இருந்தாலும் மக்கள் விரோத போக்கே நாங்க வன்மையா கண்டிப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தையா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க திமுகவா இருந்தாலும் அவங்க செய்யற நல்ல விஷயத்துக்கு நாங்க துணை நிற்போம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இது பார்த்தோம்னாக்க எப்படி வந்து ஒரு அதிர்வலை உண்டாக்கிச்சுனாக்க பல இந்த செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னாக்க இது பிரேமலதா அவர்கள் அப்படின்ட்டு அவங்களோட செய்தி வந்து கெட்னிஸா போட்டாங்க. இப்ப தினமலர்கள் போட்டாங்க. இன்னொன்னு 2-3 பேப்பர்ல பாத்தீங்கன்னாக்க அந்நியர்கள் இந்த சமூகத்துக்கு பின்னால வந்து பரபரப்பா ஊடகங்கள்ல வந்து பேசுனாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம இவரு சாணைக்கு வச்சிருக்காங்க ரங்கராஜ் பாண்டே ஒரு படி மேலேயே போய் ராஜ்யசபா சீட் இருந்து ஏடிஎம்கேல வந்து பிரேமலதா அதாவது தேமுதிக கொடுத்து சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு போர்டு போட்டாரு. பொய், அப்பட்டமான பொய். இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பயம். ஏன் அந்த வார்த்தையை பொய் சொல்றாருனாக்க அவங்க கூட்டணி விட்டு விலகி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்துல அந்த ஆர்எஸ்எஸ் கைகொலி பாஜகவோட கைகொலி நம்ம பாண்டே அவர்கள் அந்த வார்த்தையை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தினமலர் வந்து ஆர்எஸ்எஸ் பத்திரிகை பிஜேபி பத்திரிகை அனைவருக்கும் தெரியும். அவங்களுக்கு கெட்டி நியூஸே அந்நியாரோட நியூஸை போடுறாங்க. அப்படி வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த கொடுத்த ஸ்ட்ரீட் முத கேப்டனுக்கு பிறகு அந்நியார் அவர்கள் வந்து இந்த கொடுத்த ஒரு பேட்டியானது வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு அலட்டி உண்டாக்கி, அலட்டினா பெரிய ஓட்டு வங்கி இப்போதைக்கு தற்சமை இல்லைனாலும் திமுக பக்கம் போகவே மாட்டாங்க அல்லது பிஜேபி இருக்கவே மாட்டாங்க, அவங்களாம் எது பேச முடியாது, அவங்க பயந்துட்டு இருக்காங்கிற மாதிரி இருந்த ஒரு தேமுதிக பிஜேபி நாங்கள் எதிர்த்து நினைப்போம், திமுகவுக்கும் நம்ம வந்து தேவைப்பட்டாலும் ஆதரவு நிலை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எல்லாத்துக்கும் ஒரு பயத்தை உண்டாக்கி நம்ம கட்சி மாதிரி கூட்டணி மாறிடுவாங்களோ இல்ல அங்க போயிருவாங்களோ இங்க இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி வந்து தனித்தன்மை, இதுதான் தனித்தன்மை. அவங்க வந்து யாரு தப்பை செஞ்சாலும் தட்டி கேட்பாங்க, யார் நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு துணை நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் இப்ப வந்து எல்லாம் நினைக்கிறாங்க. இது ஒரு நல்ல விதமான ஸ்டாண்ட். மக்கள் மத்தியில் போய் ஒரு பேர் உருவாகிறத நினைச்சு மற்ற கட்சிகள்லாம் எங்கட கட்சி மாறிடுவாங்களோ போயிடுவாங்களோன்ற பயத்துல அரசியல் கட்சிகள் ஒரு பயத்திலே ஒரு அவங்களுக்கு வந்து அது விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லாம ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு பக்கம். அப்படி இருக்கும்பொழுது இந்த பாதையில அந்நியார் அவர்கள் தொடர்ந்து பயணித்தால் தேமுதிக கண்டிப்பா இன்னொரு வளர்ச்சியை அடையும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து இன்னொரு நல்ல நிகழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னாக்க தேமுதிக ஐடி விங் மாநில துணை செயலாளர் மகேந்திரன் அவர்கள் இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளத்துல வந்து சரியான பதிலடி தேமுதிக வந்து ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்கு முன்னாலே கொடுப்பாங்க. எப்படின்னாக்க அந்த ரவீந்திர துரைசாமி, காளியம்மாள் போன்றவர்கள்லாம், அப்புறம் அந்த மணி போன்றவர்கள்லாம் அந்த கேப்டனை விமர்சனம் பண்ணா உடனே போன் பண்ணி அவங்களுக்கு அந்த தெளிவா பேச ஆரம்பிச்சிருவாங்க. தவறான பேசலாம், சரியான முறையில் பேசி அவங்கள்ட்ட வந்து அவங்கள வந்து ஒரு நெருக்கடி கொடுத்து மன உளைச்சலை கொடுத்து அவங்களுக்கு வந்து மன்னிப்பு அளவுக்கு பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல்ல பொறுத்தவரை அது தேமுதிக சரியான விதத்தில் வந்து கையாளாம கொஞ்சம் தொடர்பு இல்லாம இருந்த மாதிரி இருந்தது. இப்ப இந்த மாநில துணை செயலாளர் ஐடி மாநில துணை செயலாளர் பேத்துப்பாளைய மகேந்திரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நம்ம உமாபதினு ஒருத்தர் பாத்தீங்கன்னா யாராலும் காசு கொடுத்தா அவங்க அந்த மாதிரி பேசக்கூடிய ஆளு, ரொம்ப நக்கலா பேசி இருந்தாப்புல தேமுதிக பத்தியும் அந்நியர்களை பத்தியும் அதை கேப்டன் அவர்களோட கோயிலை வந்து அவங்க வந்து பொருளாதாரத்துக்காக பயன்படுத்துறாங்க, ஒரு அலுப்பத்தனமா சல்லித்தனமா ஒருத்தர் பேசியிருந்தான். அதுக்கு வந்து சரியான பதிலடி கொடுத்துருந்தாங்க. இந்த விஷயத்தை தொடர்ச்சியா செய்யணும். அதாவது சமூக வலைதளம்னாக்க வாட்ஸ்அப், பேஸ்புக்கையும் தாண்டி
யூடியூப்லயும் வந்து நம்ம தேமுதிக வந்து கால் பதித்து இருக்குது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான விஷயம். யூடியூப்ல நிறைய வதந்திகள், தவறான செய்திகள் வருது. அதுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். அதை கொடுக்கறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அதை தொடர்ந்து செய்யணும். மகேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்ததோடு, இப்ப அண்ணன் எல்பி அவர்களை போல அனைத்து மாவட்ட செயலாளர்களும் வந்து சரியான பாதையில் பயணிக்க வேண்டும். இன்னைக்கு தமிழகத்தில் இருந்து பார்த்தோம்னா நல்ல மாவட்ட செயலாளர் நிறைய பேர் தெளிவா இருக்கிறாங்க. ஒரு சிலர் அதுல வந்து குறிப்பா சொல்லப்போனா விழுப்புரம் மாவட்ட செயலாளர் வெங்கடேஸ்வரன் அவர்கள், எல் வெங்கடேசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தெளிவான அரசியல் எப்பயுமே செஞ்சுட்டு இருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணி அனைத்து மாவட்ட செயலாளர்களும் செய்யணும். அதே மாதிரி ஐடி விங் மாநில துணை செயலாளர் மகேந்திரன் அவர்களை ஃபாலோ பண்ணி யூடியூப்லயும் போய் நமக்கு எகென்ஸ்டான தேமுதிக எகென்ஸ்டான கருத்துக்களை வந்தாக்க அதுக்கு நீங்க பதிலடி கொடுக்கணும். இதை தொடர்ந்து செயல்படுத்தணும். அதாவது இந்த 3 விஷயங்கள் ஏன் அப்படின்னா இந்த குறிப்பிட்டு சொன்னாக்க, அந்நியா அவர்கள் வந்து எந்த கட்சிக்கு எதிரியானவங்க கிடையாது, எந்த கட்சிக்கு நெருக்கமானவங்க கிடையாது. அவங்க மக்கள் பிரச்சனையை யாரை வேணாலும் எதிர்ப்பாங்க, மக்கள் பிரச்சனைக்காக யாருக்கு வேணாலும் தொழில்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க இப்ப சமீபத்தில் இந்த 2 நாளைக்கு முன்னால வந்து அவங்களோட பேட்டி வந்து கொடுத்தது வந்து பரபரப்பா இருக்குது. நல்லா எல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி வந்து மாவட்ட செயலாளர்களுக்கு மத்தியில் வந்து ஒரு திறம்பட செயல்பட்டு தொடர்ந்து இவரை பத்தி நம்ம நிறைய பேசிக்கணும். ஒரு நேரடியாக சிந்தித்து நம்ம நேர்காணல் எடுக்கிற ஒரு முயற்சியில இருக்கிறோம். அப்படிங்கும்போது அண்ணன் எல் வெங்கடேசன் அவர்களோட இது விஷயத்தை ஃபாலோ பண்ணி அனைத்து மாவட்ட செயலாளர்களும் செயல்படணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க இந்த ஐடி விங்ல இருக்க நிர்வாகிகளும் வந்து இதை யூடியூப் சேனல் பாருங்க. அதுலயும் நம்ம தவறான செய்திகளை வந்து உடனே பதில் கொடுங்கன்னா அவங்க தவறான ஒரு செய்தியை பரப்பும் போது உங்களுக்கு வந்து ஒரு நீங்க பதிலை கொடுக்கணும். இதை சுருக்கமா சொல்ல போனா அந்நியாரோட அந்த பேட்டி தான் வந்து இன்னைக்கு ஒருத்தரை வசையப்படவும் வச்சிருக்குது, புகழ்ந்து ஹெட்டிங் நியூஸ் போட வச்சிருக்குது, அனைத்து தரப்பையும் வந்து தேமுதிகவோட பொதுச்செயலாளரை பத்தி பேச வச்சிருக்குதுனாக்க நம்ம அனைத்து கட்சிக்கும் வந்து கட்சி பாகுபாடு மக்கள் நலனிகள் வந்து அக்கறை கொண்டு அதற்காக நாங்கள் வந்து குரல் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அவங்க ஸ்டேட் பண்ணது அருமையான ஸ்டேட் பண்ற வாழ்த்துக்கள். இதை வந்து தொடர்ந்து இது போல செயல்பட்டால் கண்டிப்பா தேமுதிக வளர்ச்சி பெறும். நன்றி, வணக்கம்.